ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஹயக்ரீவர் வழிபாடு, குரு பௌர்ணிமா. இது 4மே சேர்ந்து வர்றதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆடி பௌர்ணமியில் எல்லோரும் கிரிவலம் போவாங்க. நமக்கு பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம், அதுலேயும் ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி தபசு அப்படின்றது அம்பாள் சங்கரன் கோவிலில் தன்னோட தவத்தை நிறைவேற்றினப்போ சங்கரநாராயணராக காட்சி கொடுத்த நாள். அதனால் அந்த ஆடி தபசுன்றது ரொம்ப விசேஷமான நாள். அடுத்தது குரு பூர்ணிமா அப்படின்றது குரு நம்மளுடைய குருவை நினச்சி வழிபாடு பண்ணக்கூடிய நாள். தங்களுடைய குருவுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக கொண்டாடுறோம். அடுத்தது ஹயக்ரீவருக்கு உகந்த நாள். ஹயக்ரீவர்ன்றவர் கல்விக்கு உகந்த கடவுள், கல்வியை தரக்கூடியவர், ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியவர், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கக்கூடியவர். அதனால் 4 வழிபாடுகள் சேர்ந்ததாக இருக்குது. இதில் நான் ஹயக்ரீவர் வழிபாடு தான் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அதனால் நான் இந்த வழிபாட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த வழிபாடை தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் ஹயக்ரீவரை நினச்சி நாளைக்கு என்னோடய குழந்தைய வழிபாடு செய்ய சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப எளிமையாக செய்யலாம். அவருக்கு ஏலக்காயில் மாலை கோர்த்து போடலாம். அப்படி இல்லையா, ஒரு டம்ளர் நல்ல பாலை காய்ச்சி வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணலாம். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல படிப்பு வரும். என்னோடய குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, இல்லை படித்தாலும் மறந்து போகுது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த ஹயக்ரீவர் வழிபாடை அவங்களோட குழந்தைங்களை செய்ய சொல்லுங்கள். நாளைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு அவங்களையே இந்த வழிபாடு செய்ய சொல்லுங்கள். ரொம்ப விசேஷமானது. ஹயக்ரீவர் படத்தை வீட்டில் நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னாக்கா, அவர் படத்தில் இருக்கும்போது ரொம்ப சாந்தமாக தான் இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள கண்டிப்பாக இந்த ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த வழிபாடு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கோலம் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கோலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.